yourtravel.com. வணக்கம் நேர்களே, yourtravel.comல உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது yet another place in ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பாரியூர் கோவில் நம்ம பார்க்க போகிறோம். இங்கேயோட விசேஷங்கள் அண்ட் இங்கே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து கோதண்ட காளியம்மன் கோவில் ஒன்று இருக்குது. அதை காட்சிகளும் நம்ம பார்க்கலாம். இதோ பாரியூர் கொண்டத்து காளியம்மன் கோவில் செல்ல பேர் பலகை நம்மை வரவேற்பது போலவே தோன்றுகிறது. அற்புதமான சாலை வசதிகள் கொண்ட அன்னை கொண்டத்து காளியம்மன் ஆலயம் செல்வோம். இதோ கொண்டத்து காளியம்மன் ஆலயத்தின் ராஜகோபுரம் அடடா எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிறது. கோபுரத்தின் கலைநயம், அதில் உள்ள 7 கலசங்கள், அதில் வடிவமைக்கப்பட்ட சிற்பங்களும் நம்மை மெய் சிலிர்க்க வைக்கிறது. இதோ பக்தர்கள் கொண்டத்து காளியம்மனை தரிசனம் செய்துவிட்டு அன்னையின் அருள் பற்றி பேசுவது தனி சிறப்பு. இதோ ராஜகோபுரத்தின் 7 நிலை கொண்ட அற்புத வடிவமைப்பு அன்னையின் அருளால் நிலைநிறுத்தப்பட்டது என்றே சொல்லலாம். இப்போது நாம் காண்பது ஆலயத்தினுள் விநாயகர் நமக்கு அருள் புரிந்து நமக்கு காட்சி தருகிறார். இது கொண்டத்து காளியின் ஆலய புரதான மண்டபம். இதில் உள்ள வேலைப்பாடுகள் மனசுக்கு அமைதியை தருகிறது. இதோ ஆலயத்தினுள் உள்ள 3 தெய்வங்களும் அதன் அருகே சென்று வணங்கி செல்ல நினைத்த பலன் கிடைக்கும் என்று வணங்கி செல்லும் பக்தர்கள். காவல் தெய்வங்களாக 2 குதிரைகளும் அதன் அருகே தெய்வ சிலைகளும் காணலாம். தாயே கொண்டத்து காளி என்று கற்பூரத்தை ஏற்றி வழிபட்டு வேண்டி செல்லும் பக்தர்கள். இப்போது நீங்கள் காண்பது கொண்டத்து காளியின் சன்னதி. தொட்டில் ஊஞ்சல், தொட்டு வணங்க துன்பமில்லை என்று வேண்டி வணங்க அன்னை கொண்டத்து காளி அருள் புரிவாள். இதோ கொடிமரத்தின் அருகில் தன் குறைகளை தீர்க்க விளக்கேற்றி வழிபடும் காட்சி மனதை நெகிழ வைக்கிறது. இங்கே நீங்கள் பார்ப்பது பிரம்மன், விஷ்ணு, நாரதர் மற்றும் தெய்வ கணங்கள் முன்னிலையில் அன்னை பராசக்தி, பரமேஸ்வரன் திருமணம் நடக்கும் திருக்காட்சி. தெய்வ கணங்கள் இசை முழங்க, வேத மந்திரங்கள் முழங்க திருமண காட்சியை பார்க்கும்போது தெய்வீகம் மனதில் தோன்றுகிறது. இதோ ஆலய கோபுர வாசல் கதவு மிகவும் பிரம்மாண்டமாக தெரிகிறது. இதோ அன்னை கொண்டத்து காளியின் கொடிமரம் மிக அழகாகவும் எழிலாகவும் காட்சி தருகிறது. இப்போது நீங்கள் பார்ப்பது அருள்மிகு கொண்டத்து காளியின் கோவில். இந்து சமய அறநிலைத்துறைக்கு பாத்தியப்பட்டது என்ற வாசகத்தை பார்க்கிறோம். இதோ கோபுரத்தின் மேலிருக்கும் 5 கலசங்களும் கோபுரத்தின் எழில்மிகு தோற்றமும், இது ஆலயத்தின் உள்ளே உள்ள 3 கோபுரங்களை பார்க்கும்போது பக்தி பரவசங்கள் உள்ளத்தில் உந்துகிறது.
பார்த்தீங்கன்னாக்கா பார்வதி அம்மனோட ஒரு ஆஸ்பெக்ட் தான் இங்கே அமைந்துள்ளது. இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து தங்க ரதத்தில் வந்து சாமி வந்து பவனி வர காட்சிகள் ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அந்த காட்சியிலையும் நம்ம பார்க்கலாம். அடடா, என்ன ஒரு அற்புதமான தோற்றம்! இப்போது நீங்கள் கண்குளிர பார்த்து பரவசமாவது அன்னை கொண்டத்து காளி தங்க தேரில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் கொடுக்கும் காட்சியை பார்க்கும்போது தன்னை அறியாமல் தாயே கொண்டத்து காளி என்று மனமுருகி வேண்டும் பக்தர்களின் ஓசையை கேட்க மனம் ஆனந்தம் அடைகிறது. ஓம் காளி, ஓம் காளி, ஓம் காளி என்று நாமும் போற்றுவோம். இப்போது ஆலயத்தை சுற்றி தங்க தேர் பவனி வருகிறது. இதோ நினைத்த செயல் வெற்றி பெற வேண்டி தாயே கொண்டத்து காளி என்று வேண்டி விளக்கேற்றும் பக்தர்கள். தங்கத்தேரில் அன்னை உலா வந்த காட்சியை காண கண் கோடி வேண்டும். நாத இசை முழங்க அன்னை கொண்டத்து காளி வலம் வந்து இதோ மகா மண்டபத்தில் நிலை பெறுகிறாள். திருவிழாவின் போது வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட அற்புதமான மின் விளக்குகளும் தோரணங்களும் என்ன அற்புதமான தோற்றங்கள்! இங்கே பள்ளிக்கூடம், சமுதாய கூடம் என்று அனைத்தும் இருக்கிறது. அன்னை கொண்டத்து காளியை தரிசனம் செய்து வர பஸ் வசதி, கார், ஆட்டோ வசதிகளும் உள்ளன. வாருங்கள், நாமும் ஒரு நாள் பாரியூர் கொண்டத்து காளி அம்மனை தரிசனம் செய்துவிட்டு வருவோம். பார்க்க போகிறது பண்ணாரி அம்மன் திருக்கோயில். ரொம்ப ரொம்ப பெருசாகவும் பிரம்மாண்டமான ஒரு கோயில், ரொம்ப அழகாகவும் இருக்கு. பண்ணாரிங்கிற ஊர் வந்து ஈரோடில் நேஷனல் ஹைவே 209ல் அமைந்துள்ளது. ரொம்ப ஒரு அழகான இடம். இதோ நீங்கள் பார்த்து பரவசம் அடைவது அருள்மிகு ஸ்ரீ பண்ணாரி அம்மன் ஆலயத்தின் முகப்பு வளைவுதனில் அன்னை பண்ணாரி அம்மன் அற்புதமாக அமர்ந்து காட்சி தரும் அலங்கார வாயில். இதில் விநாயகர், முருகன் காட்சி தருவது எவ்வளவு அழகாக இருக்கிறது! இப்போது நீங்கள் பார்த்து வணங்குவது அன்னை பண்ணாரி அம்மனின் மகா மண்டபம். இதில் அற்புதமான சிற்பங்களும் சுதை வடிவங்களும் வண்ண ஓவியங்களும் காட்சி தருவது மிக பெரிய சிறப்பாகும். இங்கு வரும் பக்தர்களும் இவ்வழியே செல்லும் வாகனங்களும் அன்னையின் வாசலில் சற்று நேரம் நின்று பூஜைகள் பரிகாரம் செய்த பிறகே செல்வது அன்னை பண்ணாரி அம்மனின் அருள் வரத்திற்கு தானே. அன்னை பண்ணாரி அம்மன் குடியிருக்கும் ஆலயத்தின் உள்ளே கல் தூண்களில் இருக்கும் கலை நயத்தை காணும் போது மனசெல்லாம் பண்ணாரி அம்மன் பக்தி வந்து குடிகொள்கிறது. ஆலயத்தில் எந்நேரமும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வந்து வணங்கி செல்லும் அற்புதமான அருள் சக்தி நிறைந்த ஆலயம் இது. மீண்டும் மீண்டும் அன்னை பண்ணாரி அம்மன் மகா மண்டபத்தை காணும் போது மிகவும் பிரம்மாண்டமாக உள்ளது. சர்வ சக்தி படைத்த அன்னை பண்ணாரி அம்மன் மகா மண்டபத்தில் மேலிருந்து அருள் தரும் காட்சியை காணும் போது உள்ளம் சிலிர்க்கிறது. ஓம் சக்தி பண்ணாரி தாயே போற்றி என்று பக்தி பரவசத்தில் மனம் துள்ளுகிறது. கோவிலுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்தல வரலாறு இருக்குது.
அங்கே வந்து ஒரு காலத்தில் வந்து இந்த நதி ஓரமாக வந்து மாடுகளும் புலிகளும் சேர்ந்து தண்ணி குடிச்சிட்டு இருந்ததாம். ஒரு மாடு மட்டும் வந்து ஒரு சீக்ரெட்டாக ஒரு இடத்துக்கு போய் அங்கேருந்து பால் அபிஷேகம் தானாக பண்ணிகிட்டே இருந்துச்சான். இது என்ன அப்படின்ட்டுன்னு போய் பார்த்தம்போது அங்கே பார்த்தா ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு சிவலிங்கம் ஒன்று கிடச்சிது அப்படின்னு வரலாறு இருக்குது. ஸோ அந்த இடத்துல பார்த்தம்போது ஒரு ஸ்வயம்பு லிங்கம் தோன்றுச்சான். ஸோ இதுதான் வந்து இதோட ஸ்தல வரலாறு. அண்ட் இந்த கோவிலை நம்ம பார்க்கலாம். இதோ ஆலயத்தில் பக்தர்கள் அன்னை பண்ணாரி அம்மன் அருள் வேண்டி தீபமேற்றி வழிபடுவதும், தெய்வ சிந்தனையோடு ஆலயத்தை சுற்றி வலம் வருவதும், ஊஞ்சல் தொட்டியை தொட்டு வணங்கி தன் மனக்குறைகளை போக்கி நல்ல வரங்களை தருவாய் அம்மா என்று வேண்டுவதும் அம்மம்மா கண்கொள்ளா காட்சியாக தோன்றுகிறது. இதோ சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தீபத்தை தொட்டு வணங்கி வேண்டிக் கொள்கிறார்கள். இதோ திரிசூலம், ஒரு காவல் தெய்வம், அதன் பின் ஊஞ்சல் தொட்டில், இதையெல்லாம் மக்கள் தொட்டு வணங்கி பண்ணாரி தாயே எங்கள் பாவமெல்லாம் தீர்த்து அருள் புரிவாய் அம்மா என்று பக்தர்கள் வேண்டுகிறார்கள். சூலத்தில் எலுமிச்சங்கனி குத்தி வேண்டுகிறார்கள் பக்தர்கள். அப்ரோச் பார்த்தீங்கன்னாக்க ரெயில் அண்ட் பஸ்ஸஸ் நிறைய இருக்கு. அதையும் நம்ம பார்க்கலாம். இங்கு சென்று வர பஸ் வசதி, ஆட்டோ, கார் என்று எல்லா வசதிகளும் உள்ளன. வாருங்கள், நாமும் அன்னை பண்ணாரி அம்மனை வணங்கி வருவோம். என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? ஐம் ஷூர் யூ ரியலி என்ஜாய் திஸ் ஷோ. அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த கோவிலோட அமைப்பு பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமானது. தங்கத்தேர் திருவிழாவும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் சைட்டில் உலா வந்துக்கிட்டு இருக்கோம்.